அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். அதே போல் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட 10 சாப்டருக்குமே கொடுத்துருப்பேன். அது இல்லாமல் 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் அவைலபிளாக இருக்குது. ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டுமே இருக்குது. இந்த காம்போ ஆஃபர் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியாக வேணும், எனக்கு மெட்டீரியல்ஸ் எதுவும் தேவையில்லை அப்படின்னாலும் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வேணால் நீங்கள் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான காஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச், ஸ்டடி மெட்டீரியல், எம்சிக்யூஸ் அதை பற்றின டீட்டெயில் வேணும்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. ஓகே. பொதுவாகவே நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸ் எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ அந்த ஸ்பாட்டில் நம்ம யோசிக்கிறத விட அந்த ப்ராப்ளம் பார்த்தோன்னே இப்படி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு வந்து டக்குன்னு ஸ்பார்க் ஆகும். ஸோ அந்த ஸ்பார்க் இல்லாமல் நீங்கள் ஒரு எக்ஸாமில் ஒரு கொஷின்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, முழுமையாக அட்டன் பண்ணிட்டு வர முடியாது. ஓகே. ஸோ இப்போ ஒரு சில கொஷின்ஸ்லாம் நான் வந்து ஓடியில் நான் கிளாஸ் கொடுத்துட்டு வரேன். இந்த கிளாஸஸ் எல்லாமே யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு அந்த கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இது வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் எம்சிக்யூஸ் வாங்கி படிக்காதவங்க இமீடியட்டாக புக் பண்ணி படிங்க. ஸோ நிறையா கற்றுக்கலாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. ஒவ்வொரு ப்ராப்ளமே ஒரு ஐடியாவை கற்றுக் கொடுக்கும். ஸோ இது வந்து இப்படியும் சால்வ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய தாட்ஸ் வந்து அந்த கொஷின்ஸில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதனால் இமீடியட்டாக அந்த எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க. நீங்கள் கொடுக்குற பைசாக்கு ₹1 கூட லாஸ் ஆகாது. நான் அடித்து சொல்லுவேன், உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு ப்ராப்ளமே வந்து ரொம்ப ஒர்த்தாக பார்த்து ரொம்ப நேர்த்தியாக ரெடி பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கொஷினுமே சரி. ஸோ அதனால் அந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கி படிக்கும் போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ படிக்காதவங்க நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, இப்படி தான் அதை படிக்க ஆரம்பிக்கணும் போல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். நான் ஏன் எல்லாமே எம்சிக்யூ ஃபார்மேட்டில் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு கொஷின்ஸை பார்க்க போகிற விதம் வந்து எம்சிக்யூஸ் தான். ஒரு தியரியாக பார்க்க மாட்டீங்க, ஒரு டெஃபினேஷனாக போய் எழுத மாட்டீங்க. ஸோ பார்க்குற விதம் எல்லாமே எம்சிக்யூஸ் ஃபார்மேட்டில் தான் பார்க்கணும். அப்போ இதுவே நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஒரு தெளிவு பிறக்கும். ஸோ இப்படி தான் அந்த கொஷினை அப்ரோச் பண்ணணும். பார்த்த உடனே அந்த கொஷின் வந்து நமக்கு வந்து ரொம்ப புதுசாக இல்லை, இது நம்ம பழகிட்டு வந்தது தான் வந்து உங்களுக்கு ஃபீல் வரும். அதுக்கு தான் நான் எம்சிக்யூஸ் கலெக்ஷன் கொடுத்துட்டு வரேன். ஓகே. ஸோ இமீடியட்டாக புக் பண்ணி படிங்க, நிறைய கற்றுக்கலாம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். If y1 y2 are two solution of the differential equation. First of all, இதுக்கு ரெண்டு சொல்யூஷன் தான் கிடைக்குமா? ஆமா. ஏன்னா இது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ரெண்டு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். லீனியர் பட் நான் ஹோமோஜினியஸ். ஏன் இந்த ஃபங்க்ஷன் பத்தி உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன் ஜீரோ ஃபங்க்ஷன் இருந்தால் ஹோமோஜினியஸா இருக்கும், நான் ஜீரோ ஃபங்க்ஷன் இருந்தால் நான் ஹோமோஜினியஸா இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்றதால நான் ஹோமோஜினியஸ் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். செகண்ட் ஆர்டர் நான் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்போ இந்த லீனியர் காம்பினேஷன் இருக்குல்ல, y1 minus y2 y1 plus y2, இந்த லீனியர் காம்பினேஷன்ஸ் வந்து சொல்யூஷனா போகும் எப்பன்னா ஹோமோஜினியஸ் பார்ட்டுக்கு. அப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஹோமோஜினியஸ் பார்ட் என்ன? இங்க 4 ஆப்ஷன் எதுன்னு பார்க்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது, ஏன்னா இது நான் ஹோமோஜினியஸ். செகண்ட் ஆப்ஷன் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏன்? சேம் ஈக்குவேஷன் தான், பட் அதனுடைய ஹோமோஜினியஸ் பார்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணதான் பார்க்கணும். ஃபோர்த் வந்து அதனுடைய ஹோமோஜினியஸ் பார்ட் கிடையாது, ஏன்னா இவங்க 4 ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஹோமோஜினியஸ் பார்ட்ல வந்து 2y தான் வரணும், இங்க இங்க 4y கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சிடி வராது. ஓகே. அப்போ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்ட். அதாவது பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அந்த ரூல் படி தான் இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சப்போஸ் என்தார டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு n சொல்யூஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதனுடைய லீனியர் காம்பினேஷன்ஸுமே சொல்யூஷன் தான். ஓகே. இப்போ ரெண்டு சொல்யூஷன் இருக்கு, y1 y2. இதனுடைய லீனியர் காம்பினேஷன் என்னன்னா c1 y1 plus c2 y2. இந்த கோஃபிஷியன்ஸ் வந்து இது வேணா இருக்கலாம். ஓகே. ஸோ இங்கே கோஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா c1 வந்து 1, c2 வந்து -1. ஓகே. ஸோ அந்த ஒர்க்கிங் மாடல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் இவ்வளோ நீங்கள் ஒர்க் பண்ணி போகணும்னு அவசியம் இல்லை. பட் சிம்பிளாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த தியரி பார்ட்டு கொஞ்சம் மைண்டில் ரீச் ஆயிடுச்சுன்னா அழகாக அதை பண்ணிடலாம். நோட் போட்டு எழுதுங்க, சொன்ன ஐடியாவை கரெக்டாக எழுதுங்க. த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் x times d square y by dx square plus dy by dx equal to 0 as general solution. இந்த 4 ஆப்ஷன் எது ட்ரூன்றது நம்ம சொல்லணும். ஓகே. இது எப்படி பார்க்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரீட் பண்ணிக்கங்க. எப்படி பண்ணிக்கலாம்? x times d by dx of dy by dx plus dy by dx equal to some 0 எடுத்துக்கோங்க. இதில் p சப்ஸ்டியூஷன் கொடுங்க. dy by dx equal to p சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா x times dp by dx plus p equal to 0 ஆயிடும். ஸோ இதை வந்து நீங்கள் அழகாக நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். dp by p equal to dx by x இங்கே மைனஸ் டைம்ஸ் வரும். கரெக்டுங்களா? இப்போ இது இந்த ரெண்டு சைடு அப்படியே இன்டகிரேட் பண்ணுங்க. log p equal to நான் 1/x இன்டகிரேட் பண்ணால் log x மாதிரி மைனஸ் log x plus some constant log c, some constant எடுத்துப்போம். ஸோ இப்போ log of p plus log x, இந்த மைனஸ் log x இங்கே செட் கொண்டு வந்துடும், equal to log c கிடைக்கும். அப்போ log of p into x equal to log c. கரெக்டுங்களா? இப்போ log கேன்சல் அவுட் பண்ணுங்க, px equal to c வரும். அப்போ உங்களுடைய p யோட வேல்யூ வந்து c by x. ஓகே. ஆனால் நம்மளுக்கு y தான் கண்டுபிடிக்கணும், இன்னும் y வரல. ஓகே. அப்போ திருப்பி என்ன பண்ணுறீங்க, p யோட சப்ஸ்டியூஷன் என்ன? dy by dx
equal to c by x ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. now take the integration on both side அப்படிங்கும்போது dy of integration equal to integral of c by x into dx ன்னு கிடைக்கும். அப்போ dy அப்போ y இந்த dy இன்டகிரேட் பண்ணீங்கன்னா y கிடைக்கும் இல்லைங்களா, y equal to c times log x plus some constant c2 ன்னு வரும். ஓகே, அப்போ எந்த ஆப்ஷன் வருது பாருங்க, y equal to c times log x, y equal to c times log x plus c2, இந்த ஆப்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே, அதுக்கான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ என்னென்ன ஒர்க்கிங் மாடல் போட்டிருக்குன்றது தெளிவாக கொடுத்துருக்கேன். அடுத்து ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஹையஸ்ட் ஆர்டர் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. டிகிரி வந்து இது நீங்கள் கரெக்டாக டிகிரி ஃபைன் பண்ணணும்னா இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்டை தூக்கணும். பட் இவங்க கேட்டது ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஆர்டர் என்னது, ஃபிஃப்த் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்போ ஆர்டர் வந்து 5. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. த டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் த டெரிவேட்டிவ், செகண்ட் ஆர்டர் அதனுடைய டிகிரி பார்க்குறீங்க. அப்போ 3. அப்போ டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து 3. ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் டி ஸ்கொயர் பை dx ஸ்கொயர், அதனுடைய பவர் பார்த்தீங்கன்னா 3. ஸோ டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து 3. அடுத்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், இதுக்கு ஆல்ரெடி தெரியும், இது ஹோமோஜினியஸ் பார்ட்டு. ஸோ இந்த இதுக்கு வந்து இன்டகிரேஷன் ஃபேக்டர் e பவர் இன்டகிரல் pdx. ஓகே, டேரெக்டாக உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஸோ லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து e பவர் இன்டகிரல் pdx. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த ஈக்குவேஷன் dy by dx equal to y ஸ்கொயர், இது லீனியரா ஹோமோஜினியஸா நான் லீனியரான்னு கேட்குறாங்க. நான் லீனியர், ஏன்னா உங்களுடைய அதாவது இங்கே இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது டிபெண்டன்ட் வேரியபிளுடைய பவர் வந்து லீனியராக இருக்கணும். பட் இங்கே ஸ்கொயர் டேர்மில் வந்திருக்கு. ஸோ அதனால அது நான் வராது. டிபெண்டன்ட் வேரியபிள் அக்கர்ஸ் இன் y ஸ்கொயர் ஃபார்மேட், therefore this equation is நான் லீனியர். அடுத்த சொல்யூஷன் வித் இனிஷியல் கண்டிஷன் y of 0 equal to 1 சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அப்போ dy equal to 3x square times dx, கரெக்டுங்களா? அப்போ y equal to 3 times x cube by 3 plus c கான்ஸ்டன்ட், 3 கேன்சல். அப்போ x cube டேர்ம் தான் உங்களுக்கு என்ன ஆயிடுது. ஸோ நீங்கள் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ எந்த ஆப்ஷனு, y equal to x cube plus 1 தான் இங்கே கரெக்டான ஆப்ஷன். வேணா நீங்கள் போட்டுக்கலாம், y equal to x cube plus c போட்டிங்கன்னா y of 0 equal to 1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா c ஓட வேல்யூ வந்து 1க்கு போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் ராங் ஸ்கேன் ஆஃப் e பவர் x அண்ட் e பவர் மைனஸ் எக்ஸ் அழகாக போட்டுக்கொண்டு தான். ராங் ஸ்கேன் என்ன, y1 y2 y1 dash y2 dash, அவ்வளோதான். ஸோ ராங் ஸ்கேன் போட்டிங்கன்னா -2 கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனோட ஆக்சிலரி என்ன கிடைக்கும், m ஸ்கொயர் மைனஸ் 5m பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்போ m-2 இன்ட்டு m-3. ஓகே, அப்போ ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா m ஈக்குவல் டு 2,3, அவ்வளோதான் ரூட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் மட்டும் தான் கேட்குறேன், அது நீங்கள் எழுதிங்க. இந்த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் சார் ரிப்பீட்டடாக இருக்குன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், ரிப்பீட்டட் ரூட்ஸ்க்கு நம்ம அதை பார்த்துருக்கோம். செகண்ட் ஆர்டர் வந்து அப்படி இருக்கும், c1 plus c2x into e power mx, இதான் வந்து ரிப்பீட்டட் ரூட்ஸுக்கான ஃபார்முலா. அப்போ எக்ஸ் டைம்ஸ் இ பவர் எம்எக்ஸ்ன்றது நீங்கள் ஃபேக்டர்ஸ் வரதை எடுக்கணும். அப்போ எந்த ஆப்ஷன், சி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் போடுங்க, dy by y equal to மைனஸ் dx. அப்போ log y equal to மைனஸ் எக்ஸ் பிளஸ் சின்னு வந்து நிற்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு y equal to இ பவர் மைனஸ் எக்ஸ், அதாவது எக்ஸ்போனன்ஷியல் எடுக்கிறீங்க, இது வச்சுக்கலாம். ஸோ இன்டகிரேஷன்ஸ் என்ன கிடைக்கும், அது இங்கே போட்டிருக்கோம் பாருங்க உங்களுக்கு. ஸோ இது log y equal to மைனஸ் எக்ஸ் பிளஸ் சின்னு வரும். ஸோ y equal to e power minus x into e power c. ஸோ அது ஒரு கான்ஸ்டன்ட்டாக e power minus x ன்னு எடுத்துக்கலாம். அதான் உங்களுடைய சொல்யூஷன். ஓகே, ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் வரும், ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்த கொஸ்டின், த ஈக்குவேஷன் mdx plus ndy எக்ஸாக்ட் இருந்தால் ∂m divided by ∂y equal to ∂n divided by ∂x, அந்த ஃபார்மேட்டு. அடுத்து சொல்யூஷன் வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஆக்சிலரி எழுதிங்கன்னா முடிஞ்சு போச்சு. m ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல்ட்டுனா m ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ தான் ரூட்ஸு. இப்போ c1 cos x plus c2 sin x. ஏன்னா உங்களுடைய ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டாவாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய y of x பார்த்தீங்கன்னா e பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு c1 cos பீட்டா எக்ஸ் பிளஸ் c2 sin பீட்டா எக்ஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ இங்கே ஆல்ஃபா பீட்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வேலை முடியுது. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. அடுத்தது கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துட்டு வரேன், சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ், அதுக்கப்புறம் ஃபார்முலா புக்லெட்டு, ஓகே, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூடியூப் வீடியோ அப்லோட் மெட்டீரியல், யூடியூப் அப்லோட் மெட்டீரியல் தனியாக இருக்குது, அதுவும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சீரியஸ் புக்லெட், ஸோ இந்த புக்லெட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது மொத்தமாக இது 7 புக்லெட்ஸ் வரும். இந்த கலெக்ஷன் மெட்டீரியல் வந்து 7 புக்லெட்ஸ் வரும். காம்போ ஆஃபர் மாதிரி ப்ரொவைட் பண்ணிடுவேன். இது வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கிங்க. புக்கிங் நம்பர் வந்து 9384686847. சார் பிஜிடிஆர்பிக்கு அவைலபிளாக இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிச்சுக்கலான்னு இருக்காதீங்க.
இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நிறையா நீங்க கத்துக்கலாம். ஓகே. ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.